பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 வேறு லெவலுங்க. வேறு லெவலில் பண்ணுறாங்க. அதாவது என்னென்னா, இந்த டாஸ்க் ஒன்றும் இல்லை. இவங்க 3 பேர் எதுக்கு வந்திருக்காங்கன்னா, தீபக், பிரியங்கா, மஞ்சரி, இந்த ஹோல் வீக் இவங்க இங்கே தான் இருப்பாங்க. கெஸ்ட்டு இவங்க தானே கெஸ்ட்டு. அவங்கள கம்ஃபர்ட்டாக மனசு நோகாமல் பார்த்துக்கணும். அதுக்கு ஸ்டார்ஸ் கொடுப்பாங்க. ஸோ திடீர்னு ஸ்டார் அவங்களே பறிக்கணுன்னாலும் பறிப்பாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை கேட்டுக்கிட்டு, அவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு, அவங்களுக்கு பிடிச்சது அதை கம்ஃபர்ட்டாக வச்சுக்கணும். அதான் டாஸ்க்கு. அதில் தான் இந்த வாரமே அடங்கியிருக்கு. பெஸ்ட்டு ஒஸ்ட்டு எல்லாமே. ஆனால் வேறு லெவலில் தர்பூசை வச்சு செஞ்சிட்டாங்க. வாட்டர்மெலன் சாரை செதுக்கிட்டாங்க. போன புறமா போட்டிருந்தோம்ல. ஸோ ஆக்சுவலாக என்னென்னா 24 ஹவர்ஸில் பிரிச்சுட்டாங்க. கிளின்னு கிழிச்சு வச்சு செதுக்கிட்டாங்க. ஆக்சுவலாக திரும்பவும் என்னென்னா, அதாவது வாட்டர்மெலனோட கிராஃபை இறக்கிறதுக்கும் விஜய் பார்வோட கிராஃபை இறக்கிறதுக்காக தான் இவங்க உள்ளே வந்திருக்காங்கிறது அப்பட்டமாக தெரியுது. திவ்யா நல்லா தான் ஆடுது. திவ்யா மேனேஜரு, விஜய் பார்வ அசிஸ்டன்ட் மேனேஜரு. புரியுதா உங்களுக்கு? ஹோட்டலுக்கு. ஸோ இதுக்கு தான் உள்ளே விட்ருக்காங்க. கேவலமாக இருக்காங்க. விஜய் டிவி ஒரு டிவிங்க அது. பிரியங்கா பண்ணுறது ஜாலியாக இருக்குது. அடுத்து என்னென்னா, வாட்டர்மெலன் சாரை கொண்டு போய் கலக்க போகுது யார், இல்லைனா எல்லா ஷோலையும் கொண்டு வந்துடுவாங்க. காமெடியன் மாதிரி கொண்டு வந்துடுவாங்க. அது கன்ஃபார்ம். ஆனால் இவர் நடந்துக்கிறது அவர் பேர்னா, ஏன்னா இது டாஸ்க்குக்கு அப்படி தான் நடந்துக்கிறாரு. இல்லை ரியலாகவே அப்படி தான் நடந்துப்பாரா என்னன்னு தெரியல. மக்களுக்கு ஒரு அவர்ச்சனை க்ரியேட் பண்ணுறதுக்காக பெரிய அளவில் வேலை செய்கிறாங்க. இந்த மாமா டிவி எல்லாம் விஜய் ப்ராடக்டை கொண்டு போய் உள்ளே உட்கார வச்சுருக்காங்க. இந்த ஒயில்ட் கார்டில் வந்த எல்லா பரதேசிகளும் ஒயில்ட் கார்டு. மாமா டிவி அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. பார்வை காலி பண்ணணும், திவாகரை காலி பண்ணணும். எவன்லாம் நல்லா ஆடுறானோ அவனை காலி பண்ணிடணும். இந்த பிரஜைனு, இந்த சாண்ட்ரா, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க பாருங்கள். கனி, சபரி எல்லாம் முடிஞ்சு போச்சு மக்கள் மத்தியில். சபரிலாம் முடிச்சுட்டு கதை முடிச்சுட்டாங்க. எப்ஜியெல்லாம் சோழி முடிஞ்சிச்சு. ரம்யா, கெமி, எவனுக்கும் மவுசும் கிடையாது, ஒரு மயிரும் கிடையாது. டாப் 5ல் இவங்க தான் இருக்காங்க. தெரியுமா தெரியாதா? வினோத், திவாகர், வியானா, கமருதீன், பாரு, அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் ஓட்டு. இந்த லட்சணத்தில் தான் இருக்காங்க. இதில் இவங்க 3 பேரையும் இறக்கி விட்டு இவங்களை காலி பண்ணலான்னு பார்க்குறாங்க. ஒரு மயிரும் பிடுங்க முடியாது. மக்கள் வச்சு செதுக்கிடுவாங்கடா அவங்கள. அது ஆள் அனுப்பியிருக்காங்க பாருங்கள். நல்லா விளையாண்டவங்க. இவங்க பேரை கெடுக்கிறதுக்குன்னு அனுப்பியிருக்காங்க. மக்கள் கழுவி ஊற்ற போகிறாங்க பாருங்களேன். நீங்கள் பண்ணலாம். அதுக்குன்னு ரொம்ப ஓவரெல்லாம் பண்ணக்கூடாது. பார்ப்போம் அந்த டாஸ்க்லாம் எப்படி போகுதுன்னு தெரியல. அதாவது வாங்கி வச்சுருந்த நல்ல பேரையும் பிரியங்கா, மஞ்சரி எஸ்கேப் ஆயிரும். மஞ்சரி நல்லா விளையாண்டுரும். தீபக்கும் பிரியங்காவும் மானம் கட்டு தான் போகிறாங்க வெளில. அது மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு. அழகாக எஸ்கேப் பண்ணி விட்றாங்க. சபரிக்கு வேஷத்தை பார்த்தீங்களா? இவங்க மேனேஜரு யார்? திவ்யா. வேறு வழியில் பாருங்கள், அவங்க தான் ஆடி ஆகணும். ஸோ என்னென்ன கூத்தடிக்க போகிறாங்க தெரியல. அமித் எல்லாமே இருக்காங்க. யாருக்கு எந்த மாதிரி ஸ்கோரிங் என்னன்னு ஒன்றும் புரியல. ஸோ ஒரு விதத்தில் இது ஒரு நல்ல டாஸ்க்குன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் ஆப்படிக்க போகிற டாஸ்க்குன்னு சொல்லலாம். பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு தெரில. இன்றைக்கி காலை ப்ராங்க் வேறு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பாருங்கள். அது எப்படி இம்பேக்டை க்ரியேட் பண்ண போகுதுன்னு தெரியல. இந்த டாஸ்க்கு என்ன இளவுன்னு ஒன்றுமே புரியலைங்க. பண்ணுறாங்க. வினோத், தீபக், பிரியங்கா, மஞ்சரி எல்லோரும் என்னென்னா வாட்டர்மெலனை வச்சு செய்கிறாங்க. அதான் ப்ரோமோ. அவர் அசர்றதே கிடையாது. எல்லாத்தையும் அடிக்கிறாங்க மனுஷன். எவ்வளோ அடித்தாலும் எவ்வளோ ட்ரிகர் பண்ணாலும் ஒரு மயிரும் பிடுங்க முடியல திவாகர்லாம் கிட்டத்தட்ட ஒரு 70 நாள் 80 நாள் ஃபைனல் கூட வரலாங்க. மற்ற பரதேசிங்கெல்லாம் பாருங்கள் அப்படியே இருக்காங்க. மாமா டிவி மற்றவங்களாம் யாரும் நோண்டலை. மற்ற எந்த நாயையும் நோண்டலைவங்க. ஸோ உங்களோட குட்டு பேடு, உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கு எல்லாமே இந்த டாஸ்கில் தான் தெரியும். எவ்வளோக்கு எங்களை நல்லபடியாக பார்த்துக்கிறீங்களோ அவ்வளோக்குள்ள உங்களுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த டாஸ்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த ப்ரோமோ. நல்லா தான் இருந்தது. பட் ஆனால் இருந்தாலுமே எனக்கு இவங்க மாமா டிவி ஏன் இந்த வேலையை பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை இவங்கெல்லாம் கண்டென்ட் கொடுக்க மாட்டேறாங்கிறதுக்காக இவங்களை அனுப்பியிருக்காங்களா இல்லை என்னன்னே தெரிலங்க. வாட்டர்மெலனையும் பார்வை தான் டார்கெட் பண்ணுறாங்க இவங்க. இன்னும் என்னென்ன கூத்தடிக்கிறாங்க, யார் என்னென்ன பண்ணுறாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் மக்களே.
லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டாஸ்க்கை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.